Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு நான் சொல்லியிருக்கேன்ல டீசர் ட்ரெய்லர் அது இது ஃபர்ஸ்ட் ரோர் செகண்ட் ரோர் அது மாதிரி இப்போ இது என்னன்னே தெரியல. இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் பஞ்சா. ஸோ ஃபர்ஸ்ட் பஞ்ச் தான் பார்க்க போறேன். டீசருக்கு தான் பேரை மாற்றி வச்சு உருட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னதோட ஃபர்ஸ்ட் பஞ்ச்? LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதாவது நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அனிருத்தின் இசையில் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் வெளியாக இருக்கும் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் பஞ்ச் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி ஒரு வருஷத்துக்கு முதலுங்க. சொல்ல போனா எக்ஸாக்டா சொல்ல போனா 1.5 வருஷம் ஆகுது நாங்க அதை பார்த்து. எங்க vlogல கூட அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். நாங்க மலேசியாவில் ஒரு ஏரியாவுக்கு போகும்போது இந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க அங்கே. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பஞ்ச் இது ஆக்சுவலி இது என்ன அப்படிங்கிறது உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 2 minutes வீடியோ இருந்தாங்க. டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. உலகம் எங்கேயோ போயிடுச்சு. வருஷம் 2040 ஆகுது. ஆனா இது மலேசியாக்குது இல்லாத ஒண்ணு இன்னும் இருக்குன்றான். ஏங்க சாரி டு பாஸ். இப்ப அந்த மலையில நடந்து வர்றாங்கல்ல, இவங்களுக்கு ஆப்போசிட்ல நின்று தான் நாங்க இந்த ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இதே கூட பட் விஎஃப்எக்ஸ் பண்ணி டிஜிட்டல் கூட மாத்திட்டாங்க. ஓ இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கிற கதை மாதிரி காட்டுறாங்க போல இருக்கு. இதே ட்ரெஸ் இதுல ஒரு பாட்டு கூட ஷூட் பண்ணியிருந்தாங்க. அப்படியா சங்கதி? அப்ப நீங்க ஷூட் பண்ணது மலேசியா, இப்ப எங்களுக்கு காட்ட போறது இந்தியா. ஐயோ வித்தியாசமா இருக்க. இருக்குங்க இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. அது அவளை பார்த்த உடனே தெரிஞ்சது. சும்மா நெத்தி பொட்டில இருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் நாச்சு. லைக் ஓகே லைக் தீமாக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பு. இதான் ஃபோன் போல இருக்கு. நம்ம இப்போ எவல்யூஷன்ஷிப்ல இருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ஷிப், டெக்ஸ்லேஷன்ஷிப், கஃபிங், டெலியூஷன்ஷிப், பிரெட் கிரம்பிங், பெஞ்சிங், நானோஷிப்பை விட ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும். உனக்கு புரிஞ்சிடுச்சுல? இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த காலத்துல லவ்ல ஜெயிச்சிட முடியுமா? இல்ல எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவானா? லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி The pavilion. இதெல்லாம் தாண்டி வானோட எப்படி சேர போற? இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். இது அனிருத் பாட்டு. இது இப்பதான் ரிலீஸ் ஆகுதா? ஏங்க நாங்க சின்ன வயசு. இது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டாச்சே. இப்ப இந்த படத்துல எடுத்திருக்காங்க. ஓ நான் நினைச்சேன் இது எனக்கு ஒரு மாதிரி தேஜாவு மாதிரி ஆயிடுச்சு. இது இப்ப கம்போஸ் பண்ண பாட்டா? இல்லையே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன். என்ன பார்த்தா இருங்க ஜாக்கோவோ ஆக்கோன்னு ஏதோ ஒரு படமோ ஆல்பமோ தெரியல, ஆக்கோன்னு நினைக்கிறேன். அதுல அனிருத் 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு ஹிட் ஆன பாட்டு இது. அப்படியே அது கிடந்துருச்சு. விக்னேஷ் சிவன் கேட்டிருக்காரு, பாஸ் தூசி தட்டி அந்த பாட்டை எனக்காக கொடுக்குறீங்களான்னு. எங்க செமையா கனெக்ட் ஆகுதுங்க. அது எனக்கு கொஞ்ச நேரம் நான் மிஸ்டியை பார்க்குறேன், நான் யோசிக்கிறேன் இந்த பாட்டு ஐயோ ஒரே குஷ்டமா இருக்கப்பா, இது இப்ப போட்ட பாட்டா? இல்லைங்க, நம்ம இந்த பாட்டை ஸ்ரீலங்கால கேட்டு மலேசியால இந்த படம். ஆமாங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது இந்த பாட்டு நான் கேட்டிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஐயா இது வந்து இப்போ பாருங்களேன், நான் சொல்றேன், இப்போ தியேட்டர்ல இந்த பாட்டு வரும்போது அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் 10 வருஷமா இருக்கிற ஃபேன்ஸ் அதுக்குன்னு இப்போ பொங்கி வருவானுங்க. அதெல்லாம் விட்டுருவான். எனக்கு இப்போ பார்க்கும்போது அட பாவி அப்படி இருக்கு எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி லைன். ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம், 40 வருஷமா 2040ல தமிழ்நாடு இப்படி தான் இருக்கு. அதில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே மலேசியாவில் வந்து வச்சுருக்காங்கல்ல சைக்கிள் லேன், வாக்கிங் லேன், அது மாதிரி ஃபியூச்சரில் அங்கே என்ன லேன் இருக்குன்னு பாருங்கள். டெக்ஸ்டிங் லேன், சட்டிங் லேன். நீங்கள் இப்படி டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா அந்த லேனில் தான் போகணும்.
ஃபோன் பேசிட்டு போனீங்கன்னா இந்த லைனில் தான் போகணுங்கிற மாதிரி அந்த டிஜிட்டல் அம்ப்ரெல்லா. அப்புறம் அந்த தமிழ் டாக்ஸி அப்படின்னு ஒட்டி இருந்துச்சுல்ல, ஆக்சுவலி அது ஒரு சில டாக்ஸி மலேசியன் டாக்ஸியில் தமிழ் டாக்ஸி இருந்த ஸ்டிக்கர் ஒட்டி அந்த இடத்துல பார்க் பண்ணியிருந்தது. அப்போ நான் நினைச்சேன், அம்மாட்ட கூட காட்டியிருக்கீங்க பாருங்க தமிழ் டாக்ஸியா அப்படின்னு காட்டிட்டு நான் அம்மாட்ட என்ன சொன்னேன்னா ஏதோ பாட்டு ஷூட்டிங் போல இருக்கு. அது மட்டும் இல்ல அந்த பைசிக்கிளும் அதுல இருந்துச்சு. இருந்ததா? ஓ நம்ம கொஞ்ச நேரம் நான் பார்த்தது. ஆமா ஆமா, நீங்க வீடியோ எடுத்தீங்க. நான் அதை வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறம் எஸ்டே சூர்யா வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸுக்கு பக்கத்துல நிக்கிறாருல ஆனந்த்ராஜ் சார் கூட, அதுவும் அதே பவிலியன்ல தான். அது டிக்டாக்ல எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். ஆமா, எப்படின்னா வேற வேற இடத்துல வேற வேற டைம்ல நடக்குது. பட் அந்த கொடை பிடிச்சிட்டு போன சீனும் எஸ்டி சூர்யா காருக்கு முன்னாடி நிக்கிற சீனும் ஒரே லொகேஷன். இந்த பக்கம் கேமராவை திருப்பி இந்த பக்கம் கேமரா திருப்பி எடுத்திருக்காங்க. ஏங்க இந்த ஷூட்டிங்கை ஒரு 5 நிமிஷம் தாங்க நின்று பார்த்துருப்போம். ஓஹோ இப்படியெல்லாம் அதை சீட் பண்ணி எடுக்கிறாங்களாங்கிற ஒரு ஃபீல் இப்பதான் எனக்கு கிடைக்குது. இது வரைக்கும் நான் ஷூட்டிங் பெருசா நேர்ல பார்த்தது இல்லை. இப்ப பார்த்த ஷூட்டிங் இதுல என்னங்க இதுல இப்படி வேற மாதிரி இருக்கு. அது 2040 இந்தியா சத்தியமான எதிர்பார்க்கல. நான் ஏதோ பாட்டு ஃபாரின் வந்திருக்காங்க ஒரு பாட்டு ஷூட்டிங் அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா அந்த ஹீரோயின் இப்படி நடந்து வருவாங்க, இவர் கொடையை பிடிச்சே நடந்து வருவாரு, இங்க இருந்து தண்ணி அடிப்பாங்க மலைக்கு. ஸோ மலை சீனு ஏதோ பாட்டு தான் ஷூட் பண்றாங்கன்னு நினைச்சா இது 2040 தமிழ்நாடாமல. ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ரேம் காட்டினாங்கல்ல, ஒரு ட்ரெயின் மாதிரி எல்லாம் போவேன். அது வந்து ஆக்சுவலி புக்கிட் பின்தாங்க நீங்க இருக்கிற ஒரு இடம் தான். கொஞ்சம் பரபரப்பான ஏரியா. அது வந்து ஹார்ட் ஆஃப் கோலாலம்பூர். அதுக்கு மினி நியூயார்க்குன்னு பேர் கூட இருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது வித்தியாசமா ஒரு ஒரு பிரமிப்பா இருந்தது. இதுக்குனே இந்த படத்தை பார்க்கணும் போல. கண்டிப்பா இதுக்காகவே பார்க்கணும். எங்க ஷூட் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி மாத்தி இருக்கீங்க. ஆமா, இது இல்லாம வேற ஒரு இடங்களையும் எடுத்திருப்பாங்க. நம்ம பார்த்தது அந்த ஏரியா மட்டும்தான். வேற ஒரு நிறைய இடத்துல அந்த மொனோரயில்லயும் ஒரு சீன் அவங்கள ஒரு சீன் காட்டுறாங்கல்ல, நம்மள புது எம்ஆர்டி வந்துச்சு, அதுல அந்த எண்ட்ல போய் நின்று அவங்க ஷூட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா பெரிய ப்ராசஸ் தான் பாருங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஷூட்டிங்கு இவ்வளவு ரெடி ஆகி அதோட ஃபர்ஸ்ட் பஞ்ச் வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆயிருக்கு. பெரிய ப்ராசஸ் தான் படம் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். ஏங்க இதுக்கு நம்ம ரவிவர்மன் தான் சினிமாட்டோகிராஃபர்னு தெரியாம போச்சுங்க எனக்கு. அங்க ஒருத்தர் கேமரா வச்சுட்டு அந்த பக்கம் உட்காந்துருந்தாரு. தெரிஞ்சிருந்தா நான் போய் அவர்கிட்ட ஒரு சைனாவது வாங்கியிருப்பேன். ரோட்டை கடந்து போயிருந்தா நம்ம சரி ஒரு ஆட்டோகிராஃபாவது வாங்கியிருப்பேன். எனக்கு அவர் கேமராமேன்னு தெரியாது. எனக்கு பிடிக்கும் அந்த கேமராமேன். அவர் நீரவ் ஷா அவங்கெல்லாம் எனக்கு பிடிக்கும். கேமராஸ் அவங்களோட கேமராவை தெரிஞ்சு அவர் தான். நான் சும்மா சொல்ற ஒரு கற்பனை, நான் கிட்ட போறேன், நான் பேப்பர் பென் எடுத்துட்டு விக்னேஷ் சிவன் உங்களை பார்க்க யார் வந்து நான் கேமரா மேனை பார்க்க வந்து சைன் வாங்கிட்டு வந்துருவேன். ஆனா நம்ம பார்த்தா அவரு தான் தெரியல. அதான் அவர் அந்த பக்கம் திரும்பி இருந்தாரு கேமரா வச்சு. எங்க ட்ரெய்லர் வந்து ஒரு வித்தியாசமான ஃபீல் நமக்கு கண்டிப்பா கொடுக்க போகுது. ஒரு புது முயற்சி. அதுக்கே விக்னேஷ் சிவனுக்கு பாராட்டுக்கள். 2040 எல்லாம் டிஜிட்டலா அட்வான்ஸா போயிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து இன்னமுமே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிறது இருக்குன்னு நம்புறாரு. ஹீரோயின் வந்து எதெல்லாம் டேர்ம் சொல்றாங்கல்ல, பெஞ்ச் மார்க்கு, அது லொட்டு லொசுக்கு, எவல்யூஷன்ஷிப்பு, இனி அப்படித்தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இனி வரலனாலும் விக்னேஷ் சிவன் ஐடியாவை பார்த்து வர வச்சுக்குவாங்க. இந்த ஹாலிவுட் அப்படின்னு பெரிய ஒரு சைன் போர்ட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி இதில் காலிவுட்னு வச்சு இவங்க அதில் உட்காந்து பேசுகிற மாதிரி சீன் எல்லாம் நல்லா இருந்தது. அந்த தமிழ் டாக்ஸி ஐடியா சூப்பராக இருந்தது. அப்புறம் ஓப்பனிங் ஃப்ரேம்லேயே நம்ம கேஜிஎஃப் யாஷ் படத்தை போட்டு மிஷன் இம்பாசிபிள் 14 போட்டு வச்சிங்க பாருங்க. அதெல்லாம் கற்பனை குச்சம் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்குங்க. ஆனால் எனக்கு இந்த மொத்த இதுலையுமே இந்த லொக்கேஷன் எப்படி சீட் பண்ணி எடுத்திருக்காங்கிறத தாண்டி அனிருத்தோட பாட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. வித் ஒரு என்ன சொல்றது, இட் வாஸ் நைஸ். இதுக்குன்னே அப்பயே ரெடியா இருக்கு இந்த பாட்டு. பாருங்க, அனிருத் அந்த பாட்டு எப்பயோ போட்டுட்டாரு. அந்த பாட்டு சரியான ஃபேமஸ், யாரு வேணாலும் எடுத்திருக்கலாம். அது 10 வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு தான் நான் வருவேன்னு விதி. எப்படி நைஸ். ஒரு ஃபர்ஸ்ட் பஞ்சு ஒரு டீசர்னா இப்படி தான் இருக்கணும். எதிர்பார்ப்பை தூண்டி விட்டுறணும் நமக்கு, என்னென்னலாம் இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ரங்கநாதனுக்கு அடுத்த 100 crores ரெடி ஆகுது போல இருக்கு. நல்லா இருக்கும். இப்போ இதுல என்னென்ன பாட்டு அனிருத் போட்டு வச்சிருக்காரு, தீமா தீமா தீமாங்கிற மாதிரி. ஆஹா, இதுலதான் அந்த பாட்டு இருக்குல்ல, ஐயோ அதான் மலேசியாவில் எந்த சந்துக்குள்ள ஷூட் பண்ணாங்கன்னு தெரியலையே. ஐயோ, எனிவேஸ் படம் வரட்டும், போய் பார்ப்போம். நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.